சார் தினேஷ் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. டாக்டர் எனக்கு ஆண் உறுப்பு கிரிக்கெட் பால் பந்து பட்டு வீக்கம் அடைஞ்சிருச்சு. விரைவீக்கமா இருக்குது. ஏதேனும் பிரச்சனை வருமா? அப்படின்னு கேட்குறாரு. பொதுவா ஆணுறுப்பு வீங்குவது ரொம்ப ரேர். விரை வீங்கும். பந்து பட்ட உடனே விரை வீக்கம் வரும். நீங்க உடனடியாக மருத்துவர் அணுகி மருந்துகள் எடுத்துக்கொண்டு அந்த விரை வீக்கத்த குறைச்சுக்கணும். நீங்க ஆரம்பத்தில குறைக்கல, விரை வீக்கத்த நின்னு நாள் விட்டுட்டீங்கன்னா, அப்புறம் அது குறையாது. அறுவை சிகிச்சைகள் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப ரேரா ஆணுறுப்பு வீக்கத்தோட நெறைய பேர் வராங்க. நல்ல பெருசா வீங்கியிருக்கும். ஏதாவது அலர்ஜி, இல்ல ரொம்ப ரஃப்பா சுய இன்பம் பண்றது. பலமுறை 5, 6 முறை, 7, 8 முறை ரொம்ப ரஃப்பா சுய இன்பம் பண்ணாங்கன்னா, ஆணுறுப்பினுடைய முன்தோல் நல்லா வீங்கி போயிடும். அல்லது இறுக்கமான ரப்பர் பேண்டு அல்லது இறுக்கமான ஏதாவது வளையத்தை பின்னால் மாட்டிட்டாலும் முன்பக்கம் வீங்கிடும். ஏன்னா ரத்த ஓட்டம் சரியா இல்லாமல் முன்பக்கம் வீங்கும். ஆணுறுப்பு வீக்கம் என்பது ஒரு எமர்ஜென்சி. நீங்கள் டாக்டர் உடனடியாக பார்க்கணும். அது என்ன காரணம்னு பார்த்து சரி பண்ணணும். ஆணுறுப்பை மேல் பக்கமாக வச்சு நீங்கள் அண்டர்வேர் போடுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வீக்கம் குறையும். விரை வீக்கம் என்பது கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு செயல். அதுவும் கிரிக்கெட் பால் அடிபட்டு வீங்கிச்சுன்னா உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீண்ட நாள் கழிச்சு எடுக்க போனீங்கன்னா ஆகாது. ஆனால் தவறாக என்னன்னா விரைவீக்கம் பல காரணங்களால் வரும். கொசுக்கடினால வர்றது, டிபி போன்ற நோய்களாலையும் வரும். சில நேரங்களில் உங்களுக்கு விரைவீக்கம் வரும். பின்னால் கிரிக்கெட்டை அடிபட்டதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அதனால தான் இது வந்திருக்கும்னு நாம் தொடர்புபடுத்திக்குவோம். அப்படி இருந்தால் அது தவறு. எப்படி இருந்தாலும் விரைவீக்கம் வந்த உடனே மருத்துவர் அணுகுங்க. ஆணுறுப்பு முன்தோல் வீங்குது, மேலெல்லாம் மொத்தமாக வீங்குதுன்னா அது எமர்ஜென்சி. கண்டிப்பாக உடனடியாக பாலியல் மருத்துவரை அணுகணும். சார் ரியா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. சார் இது ஒரு லென்த்தியான கொஸ்டின். ஆனால் கட் ஷார்ட் பண்ணி கேட்குறேன் சார். இவங்க என்ன கோயில் ஃபங்க்ஷனுக்காக ஒரு டைம் மாத்திரை எடுத்திருக்காங்க. நம்ம பீரியட்ஸை தள்ளி வைக்கிறதுக்காக. அது நெக்ஸ்ட் மந்த் ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த் திரும்ப வரலை. இது எப்போ ரெகுலர் ஆகும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஹார்மோன் சுழற்சி. நீங்கள் வெளியே பார்க்குறது மாதவிலக்கு, உள்ளே நடக்கிறது ஒரு ஹார்மோன் சுழற்சி. அதுக்கு உள்ள ஒரு சுழற்சி இருக்குது. மூளை, எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், பிட்யூட்ரி, அதுக்கு மேலே கொனடோட்ரோஃபின்ஸு, அங்கேருந்து ஓவரீஸ்லேருந்து யூட்ரஸ். நாம் பார்க்குறது யூட்ரஸ்லேருந்து வரக்கூடிய ரத்தப்போக்கு பெண்ணுறுப்பு வழியாக வர்றது தான் பார்க்குறோம். நீங்கள் சில நேரங்களில் மாத்திரைகள் சாப்பிடும்போது இந்த சுற்றுச்சூழலை உடலில் இருக்கக்கூடிய அதனுடைய செக்காடியன் அந்த சைக்கிள்ஸை மாற்றி விட்டுரும். அதாவது உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் அந்த மெல்யூ மாற்றி விட்டுரும். ஹார்மோன் ஒரு இயல்பாக ஒன்றோட ஒன்று தொட்டு இயங்கிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் போய் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். எல்ஹெச்சை மாற்றி விட்டுறலாம், எஃப்எஸ்ஹெச்சை மாற்றி விட்டுறலாம். அதே மாதிரி மற்ற ஹார்மோன்ஸையும் கொஞ்சம் இது பண்ணலாம். அப்போது சில நேரங்களில் இரகுலராக ஆரம்பிச்சிடும். அப்புறம் தானாக சரியாயிடும். ஆனாலும் கூட நீண்ட நாள் இது இரகுலராக போயிட்டு இருந்ததுன்னா மாத்திரை சாப்பிடுறதை தவிர வேறு காரணங்கள், பிசிஓடி போல வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு பாருங்கள். பொதுவாக கோயில்களுக்கு போகும்போது இதெல்லாம் தவறாக எடுத்துக்க வேண்டியதில்லை. மாதவிலக்கு வர்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரியாக இது கடவுளுக்கு எதிரான விஷயம் அல்ல அப்படின்றது தான் பல்வேறு விஞ்ஞான ஆய்வுகள்லையும் வருது. மாதவிலக்கு என்பது ஒரு இயல்பான விஷயம். ஒரு நோயோ ஒரு தவறான விஷயமோ கிடையாது. அதனால் தேவையில்லாத மாத்திரைகளை எடுக்கிறத தவிர்க்கவும். சார் என்எக்ஸ் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு சார். அவர் ஆஃப்டர் எக்ஸ்போஷர் பிஇபி கிட் 3 நாள் எடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ், வெளியே தாம்பத்திய உறவு வச்சுருக்காங்க யாரோடைய தெரியாத நபரோட. அதுக்கப்புறம் ஹெச்ஐவியை தவிர்ப்பதற்கான மாத்திரைகளை சாப்பிட்ருக்கதாக அவர் சொல்லியிருக்காரு. பிஇபி பெப் மாத்திரைகளை சாப்பிட்ருக்காரு. பால்வினை நோய்களில் ஒரு நோய், முக்கியமான நோய் ஹெச்ஐவி. அதை தடுக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிட்டீங்க. இன்னும் ஒரு 20 நோய்களை தடுக்கக்கூடிய சில மருந்துகள் இருக்குது. வேறு டெஸ்ட்டுகளும் இருக்குது. நீங்கள் ஒரு பாலியல் நிபுணரை அணுகுங்க. இதற்கான டெஸ்ட்டுகள் கொடுப்பாங்க, மாத்திரைகளும் கொடுப்பாங்க. இந்த மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்டீரியல் நோய்கள் ஒரு 15-20 நோய்களை தடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக பாலியல் நிபுணரை பாருங்கள். சில நோய்கள் உடனடியாக தெரியும், சில நோய்கள் ரொம்ப லேட்டாக தெரியும், சிலதெல்லாம் சைலண்ட், தெரியவே தெரியாது. ரத்தம் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அப்போது நீங்கள் ரத்த டெஸ்ட் எடுக்க வேண்டியது அவசியமானது. ஏன்னா இன்னைக்கு காலையில் கூட நான் ஒருத்தர் பார்த்தா அவர் ரத்தம் டொனேட் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு பாலியல் நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அப்படி தான் வரும். சைலண்ட்டாக இருக்கும். அவர் நம்ம இயல்பாக இருக்கும், நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பார். எந்த அறிகுறியும் இருக்காது. சைலண்ட்டாக பாலியல் நோய்கள் இருக்கும். நீங்கள் ரத்தம் டொனேட் பண்ணும்போதோ இல்லை வேறு செக் பண்ணும்போதோ தான் அது தெரியும். அதனால் பாலியல் நோய்கள், பால்வினை நோய்களுக்கு டெஸ்ட்டுகள் எடுக்க வேண்டியது அவசியம். அதோட ஒரு 20 நோய்களை தடுக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் சாப்பிட வேண்டியது அவசியம்.